இளையராஜா ஐயாவை உண்மையிலேயே எனக்கு பிடிக்காது. ஆனா கருவறைக்குள்ள அவர் வந்துட்டாரு. கருவறைக்குள்ள வரக்கூடாதுன்னா நீங்க 2 ஆள வச்சு அங்கேயே தடுத்து எல்லாரையும் நிப்பாட்டணும். அவர் கருவறைக்குள்ள வந்தவரை அவ்வளவு பெரிய ஜாம்பவான் கேமராக்கு முன்னாடி வெளில விரட்டுறீங்களே. நீங்களும் மனிதர் தானே. உங்களை அங்க கடவுள் வந்து கனவுல வந்தியோ நேர்ல வந்தோ நீங்க இங்க இருக்கலாம். வேற ஜாதிக்காரவங்க எல்லாம் வந்து இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னுச்சா? இல்ல ஏதாவது கல்வெட்டுல எழுதிருக்காங்களா? வரலாறு புஸ்தகத்துல எதுலயாவது இந்த மாதிரி மதத்தை சேர்ந்தவங்க உள்ள வரக்கூடாதுன்னு இருக்குதா? இல்ல ஏதாவது சட்ட புஸ்தகத்துல இருக்குதா? கிடையாது. நீங்களாதான் மனிதனுக்கு மனிதனை அசிங்கப்படுத்துவீங்க. மதம் மாறுறாங்க தெரியுங்களா? கிறிஸ்தவ மதத்துக்கு எல்லாரும் மாறுறாங்க தெரியுமா? காரணம் இதுதான். இங்க வந்து ஆள் பார்த்து வெளில விரட்டுறீங்க. கடவுள் இயேசு வந்து எல்லாரையும் சபையில ஒரே மனிதரே. நம்ம சர்ச்சுன்னு வந்துட்டா எல்லாருமே இங்க சரிசமம் அப்படின்னு சொல்ற அந்த இயேசுவை நாங்க ஏத்துக்கிறோம். அவரை தேடி நாங்க போறோம் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. தமிழ்நாடே இந்து கோயில் இல்லாம இந்துக்களே இல்லாம போகுது. எல்லாம் சர்ச்சை நோக்கி போறாங்க. காரணம் ஆண்டவர் ஏத்துக்கிறார் எல்லாரையும். நீங்க ஒதுக்குறீங்க. நாகரிகம் கத்துக்கிட்டு வசதியா இருக்கிறவங்க மேல் ஜாதி, நாகரிகம் கத்துக்காம ஏழ்மையா இருக்கிறவங்க கீழ் ஜாதி. அவ்வளவுதான் ஜாதி மதம். ரெண்டாவது கோயிலுக்குள்ள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வரதை விட எல்லாரும் இங்க சரிசமம் சொல்ற சர்ச்சுக்கு போயிடலாமே. சரிதானே?